நம்மளோட ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 50 டேஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக எக்ஸாக்ட் டேட் வந்து நான் கால்குலேட் பண்ணல. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 50+ டேஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் எப்படி தோணும் அப்படின்னா, மெயினாக முக்கியமாக நல்லா சீரியஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கே வந்து எப்படி தோணும் அப்படின்னா, இந்த அட்டெம்ப்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்த அட்டெம்ப்ட் வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படி தோணும் அப்படின்னா, அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கோ இல்லை 1 மந்த் கூட வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ப்ரிப்ரேஷனில் ஒரு சின்ன லேக் இருக்கும். இந்த லேக்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒழுங்காகவே படிக்கலை அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒழுங்காக தான் படிச்சிருப்பாங்க. ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 10 டேஸோ ஒரு 15 டேஸோ உடம்பு சரியில்லாமையோ இல்லை அவங்க ப்ரிப்பரேஷன் டீவியேட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன லேக் இருக்கிறதுனால ஆல்ரெடி படித்ததை மறந்துட்டு அவங்களே மறந்துடுவாங்க. ஒரு 2-3 சப்ஜெக்ட் வந்து முடித்து வச்சுருப்பாங்க. ஒரு 1 or 1.5 சப்ஜெக்ட்ஸ் நல்லா கரெக்டாக முடித்தவங்களாம் வந்திருப்பாங்க. என்ன அவங்களே நினச்சிக்குவாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஒழுங்காக படிக்கலை, இந்த அட்டெம்ப்ட் நம்மளால முடியாது, அடுத்த அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. பட் நம்மளுக்கு இன்னும் ஒரு 50 டேஸ் வந்து இருக்குது. மை சஜஷன், ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, அட்டெம்ப்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்டில் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும். எப்படியுமே யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் கேட்க போகிறான், இந்த ப்ரிலிம்ஸ் வந்து டஃப்பாக தான் கேட்க போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து படிக்காமல் ஒரு 3-4 சப்ஜெக்ட் கூட ஒழுங்காக முடிக்காமல் அந்த அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துட்டு எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க படித்த ஜோன்லேருந்தையோ அட்லீஸ்ட் வந்து அவங்க ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்படி வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு 3 சப்ஜெக்ட் ஒரு 4 சப்ஜெக்ட் உட்காந்து ப்ராப்பராக முடிச்சிருந்தோம் அப்படின்னாவே இந்த எக்ஸாம் நம்மளால் கிராக் பண்ணியிருக்க முடியுமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் எக்ஸாம் எப்படி வரப்போகுதுன்னு யாருக்குமே வந்து தெரியாது. இந்த கொஸ்டின் ப்ரிடிக்ஷன் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. என்னோட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிலபஸ் கம்ப்ளீஷன் கரெக்டாக முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களால் வந்து ஸ்டாட்டிக் பார்ட்டில் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு ஃபீல் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் இருக்கிற டைமில் ஒரு 1 or 2 சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற டைமில் இருக்கிற இன்னும் 2-3 சப்ஜெக்ட் சின்ன சப்ஜெக்ட் ஏதாவது வந்து இருக்கும். கண்டிப்பாக என்வரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஐஆர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை முடிக்கிறீங்க அப்படின்னாவே ஒரு 4-5 சப்ஜெக்ட் கரெக்டாக முடிச்சிருப்பீங்க. அண்ட் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி உட்காந்து படிச்சுட்டு அட்டெம்ப்ட் கொடுத்து கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட் தான் இங்கே வந்து பிரச்சனையே. மைண்ட் செட் நம்ம எப்படி வச்சுக்கிறோம். நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தோம்னா டெஃபினட்டாக வந்து முடியாது. ஓகேங்களா, ஒரு 2 சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், இன்னும் 2 சப்ஜெக்ட் இன்னும் இருக்கிற 50 டேஸில் வந்து பண்ணுவோம், எப்படியாவது வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுத்தவங்கலாம் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டவுட் இருக்கும். நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தான் டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டெல்லாம் அந்த செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்டை வந்து ப்ராப்பராக முடிங்க, ஸ்டாட்டிக்கை முடிங்க, ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட அட்டெம்ப்ட் வந்து கொடுப்பீங்க, டெஃபினட்டாக கிளியர் பண்ணுவீங்க.